கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறோம் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குற அநேக ஜனங்க சபைக்கு வராங்க, சபையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு மனசு எப்படி விரும்புதோ அதன்படி நான் ஜீவிக்கிறேன், இயேசுக்கும் இது தெரியும் அப்படின்னு அநேகர் சொல்றதை பார்க்கணும். அநேக சபைகளில் பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் சொன்னப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சபைக்கெல்லாம் போறேன், ஆனாலும் நான் என்னுடைய இஷ்டம் எப்படி இருக்குதோ, என் சுய சித்தம் என்ன நினைக்குதோ நான் அந்த பிரகாரம் தான் நான் நடக்கிறேன். தேவன் இதுக்காக என்ன தடை பண்ணல. தேவன் நான் எனக்கு மனசும் மாம்சமும் விரும்ப நான் முந்தி ரட்சிக்கப்படாத முந்தி எப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் நான் நடக்கிறேன். இப்பயும் நான் நடக்கிறேன், கர்த்தருக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி அநேகரு பழைய எப்படி ரட்சிக்கப்படாத முந்தி ஜீவிச்சாங்களோ அதே மாதிரிதான் இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஜீவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அநேகர் நம்ம பார்க்கணும், இந்த கடைசி காலத்துல பரிசுத்த தேவையில்லை. தேவனை தரிசிக்கவோ, பரலோக ராஜ்யத்துக்கு போகவோ, நிச்சயத்தை அடையவோ ஒரு பரிசுத்த ஜீவியம் தேவையில்லை. இப்படி சொல்றதான அநேக வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல. நம்ம ஒரு பரிசுத்தத்தை அடையறதுக்கோ, நீதியா ஜீவிச்சு பரலோகம் போறதுக்கோ, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கோ நம்ம பிரயாசப்பட்டு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருந்தோமோ ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா போதும், நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டிருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அநேக இடத்துல விசுவாசிகளை என்ன சொல்றாங்க, நான் எப்படி முந்தைய ஜீவிச்சனோ அதே மாதிரிதான் நான் இப்பயும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர்கிட்டையும் நான் சொல்லிட்டு ஆண்டவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பரிசுத்தம், தேவனோட ரட்சிப்பு, பரிசுத்தம் அப்படி வேலை செய்யறது இல்லை நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், இயேசு பரிசுத்தராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறாரு அப்படின்னு எப்படி நம்ம காண முடியும்? எப்படி நம்ம சொல்ல முடியும் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறாருன்னு? எப்படி நம்ம ஆண்டவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? ஆண்டவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குது? ஆண்டவர் பரிசுத்தர் சொல்றதுக்கு அடையாளம் இருக்குது. இயேசு கிறிஸ்து பூமியில பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அன்பை ஒரு சத்தியமா உபதேசிச்சு அன்பின் வடிவா இருந்து எல்லாவற்றிலும் பாடுபட்டு சகித்து பரிசுத்தத்தை காத்து கொண்டாரு நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தரா இருந்தது போல நாமும் பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தரே என்ன செய்றாரு, விரும்புறாரு. இல்லாட்டி என்ன சொல்லிருப்பாங்க, ஆண்டவர் பரிசுத்தரா, நானும் பரிசுத்தரா இருக்கிறாரு, நான் பரிசுத்தரா ஆகையால் நீங்கள் எல்லா நடக்கையும் பரிசுத்தரா இருக்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு கேள்வி எழுப்பலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. அதனாலதான் 1 பேதுரு 1:15-16 ஆவியானவர் பேதுரு கிட்ட இந்த காரியத்தை சொல்றத பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன எப்படி வேணாலும் மாயமாலம் பண்ணி ஜீவிக்கலாம் அப்படின்னு இல்லை. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படி பாவ ஜீவியம் செஞ்சோமோ, எப்படி பாவியா இருந்தோமோ அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கணும்னு இல்லை. ரட்சிக்கப்பட்டது எப்படி இருக்கணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் எல்லா நடக்கையிலேயும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் சொல்றாரு. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. நம்ம பழைய ஜீவியம் முந்தி ரட்சிக்கப்படாத முந்தி எப்படி ஜீவிச்சோமோ அதே ஜீவியை நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அதுக்கு நம்ம ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம், நம்ம ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம். நம்ம முக்கியமான காரியம்னா நம்ம அந்த காலத்துல இருக்கோம், அந்த காலம் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கும் அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். தேவன் பிரவேசிக்க செஞ்சிருக்கிறார். அப்ப அன்பின் குமாரனின் ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜ்யம் அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு பிரமாணம் இருக்குது. இப்ப நம்ம மலேசியாவில் இருக்கிறோம், மலேசியாவில் பல பிரமாணம் இருக்குது.
மலேசியாவில பல பிரமாணங்கள் இருக்கு. அந்த பிரமாணத்தின்படி நம்ம ஜீவிக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணிடுவோம், வண்டி ஓட்டும் போது சில பிரமாணங்கள் இருக்குது. நம்ம அந்த மலேசியாவில் ஜீவிக்கும் போது சில காரியங்களை செய்யும் போது பிரமாணம் இருக்குது. நம்ம வீட்டு முழுக்க கஞ்சா செடியை நட்டு விட்டா என்ன செய்வான், குடும்பத்தோட பிடிச்சிட்டு போயிடுவான். இப்படிலாம் பல பிரமாணம் இருக்குது. ஓடும் போது ஒரு சாலையில போய்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு சில இடத்துல 110 இருக்குது, இவ்வளவுதான் ஓடணும். சில இடத்துல 90 இருக்குது, சில இடத்துல 50 கூட இருக்குது, சில இடத்துல 70 இருக்குது. இந்த பிரமாணத்துல நம்ம என்ன செய்யணும், பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாகனத்தை ஓட்டணும். அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்படாம நம்ம இஷ்டம் போல நான் எங்க ஓடணும், நான் கம்பத்துல எப்படி ஓடணும்னா ஓட்டுற அதே மாதிரிதான் நான் ஹைவேலையும் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டினா என்ன ஆகும், அவன் பிடிச்சி சமான் பண்ணிடுவான். என்ன பண்ணுவோம், சமான் பண்ணிடுவோம். அதே போல நம்ம அந்தகார இல்லத்துல இருந்தோம், பிரமாணம் இல்லாம ஜீவிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்தகார இல்ல இருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியமான ஒளிக்கும் அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு நம்ம உட்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறோம்னா நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பிரமாணத்தை காத்துக் கொள்ளணும். நம்ம ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப அதே போல நம்ம எல்லா நடக்கையிலும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். தேவனோட தன்மையை நம்ம பார்க்கணும். தன்மை நீதியா இருக்கு. தேவனோட தன்மை, அவரோட தன்மையே நீதிதான். அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு, நீதி செய்கிற தேவனா இருக்கிறாரு. உலகத்துக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து. ஏதாவது யாரையாவது போட்டு அடியோடு அடிச்சாரா, இல்ல தேவையில்லாத காரியங்களை ஈடுபட்டு மாட்டிக்கிட்டு ஏதாவது அகப்பட்டு கொண்டு செஞ்சாரா? இல்ல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எல்லாருக்கும் நீதியை காத்து கொண்டாரு. பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிச்சாரு. பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு, நீதியை காத்து கொண்டாரு, பரிசுத்தத்தை காத்து கொண்டாருன்னு பார்க்கிறோம். வேறு நன்மை செய்கிறவராக சுத்தி தெரிந்தார்னு பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தரா காத்து கொண்டார். அவரோட தன்மை என்ன, பரிசுத்தம். அவருடைய நம்முடைய தேவனோட தன்மை பரிசுத்தமா இருக்குது. பரிசுத்தம் அவருக்கு தான் உருவாகக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம அவரோட பிள்ளைகளா இருந்தா, அவரோட பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள ஜீவிக்கிறாரு. இனி நான் அல்ல பிழைப்பதை நிலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார் பாட்டு கூட நம்ம பாடுறோம். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அவரு பரிசுத்தமா இருந்தா, அவரோட தன்மை பரிசுத்தமா இருந்தா நமக்கு என்ன இருக்கும், அந்த பரிசுத்தம் கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. நம்ம பார்க்கிறோம், நம்ம பரிசுத்தத்துல சபைகள்ல சரி, பல இடங்களும் சரி, பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும் போது தேவனை ஆராதிக்கிற குறித்து தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவனை ஆராதிக்கிறது தான் அந்த பரிசுத்தத்தை காட்டுறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன இருக்குது, தேவனை ஆராதிக்கிறது ஒன்றுதான் பரிசுத்தத்தை காண்பிப்பாங்க. நான் மற்ற காரியத்துல பரிசுத்தத்தை காட்டுறது இல்லை. அது தேவனை ஆராதிக்கிறது பல விதிமுறைகள் இருக்குது. தேவ பரிசுத்தரா இருக்கிறாரு, அவருக்கு நம்ம ஆராதிக்கிறோம், அவருக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. ஆனா பல தேவனை ஆராதிக்கிறாங்க, அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆராதிக்கிறதான பாடல் பாடி ஆராதிக்கிறதான் காண்பிக்கிறாங்க. ஆனா மற்ற காரியங்கள்லாம் என்ன செய்யறாங்க, கோட்டை விட்டுறாங்க. நீதி கிரிகள் நற்கிரிகள் நடப்பிக்கல, பரிசுத்தமா ஜீவிக்கல, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து அவங்க ஒண்டி என்ன செய்யறாங்க, அந்த ஆராதனையில ஈடுபட்டு அப்படியே பர்வதத்துக்கே போயிடுற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கி, இல்ல பூமியில இல்ல, எங்க காலு தடையில படல, நாங்களும் ஆகாயத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறோம்னு ஒரு பாவனையை உருவாக்கி என்ன செய்யறாங்க, பரிசுத்தத்தை காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. பரிசுத்தம் ஆராதனையில இருந்து வரதில்லை, பாடல பாடி ஆராதிக்கிறமே அதுல பரிசுத்தம் வரக்கூடியதா இல்ல. பரிசுத்தம் எங்க இருந்து வரணும், நம்மளுடைய ஒவ்வொரு நாள் ஜீவியத்துல வரணும். வேலைக்கு போறோமோ அங்கேயும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், ஒரு இடத்துக்கு ஸ்தலத்துக்கு போறோமோ அங்கேயும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். சபைக்கு வந்து அங்க ஓட்டி பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது இல்ல, எல்லா இடத்துலயும் எல்லா காரியத்திலையும் நம்ம நடக்கைகளை காத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். பரிசுத்தம் வந்து என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தம் வந்து தேவனை எதிர்பார்க்கிறாரு, அவரோட தன்மை பரிசுத்தமா இருக்கு. நம்ம பார்க்கிறோம், நம்ம மறைவான காரியங்கள் செய்யும் போது கூட சில காரியம் செய்யும் போது மற்றவங்க பார்க்க முடியாது. அந்த காரியத்துல கூட பரிசுத்தம் இருக்குதான்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த காரியத்துல 4 பேர் இல்லாத சில காரியம் செய்யும் போதும் நம்ம பரிசுத்தமா இருக்குமா, இந்த காரியம் தேவனுக்கு உகந்ததா, இது தேவத்தை சரியான நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பத்தி எப்படியோ ஜீவிச்சோம், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே மாதிரி ஜீவிக்க கூடாது. நம்ம அதே மாதிரி ஜீவிக்க கூடாது. நம்ம இருள்ல இருந்தோம், இப்ப எங்க இருக்கோம், ஒளியில இருக்கிறோம்.
இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப நம்ம இருள ஜீவித்தது போல இந்த ஒளியில நம்ம ஜீவிக்கும் போதும் ஜீவிக்க கூடாது. ஒளியில தேவன் இருக்கிறாரு, தேவனோட பிரசன்னத்துல நம்ம ஜீவிக்கிறோம். தேவன் நம்மை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிறாரு, நம்ம நடக்கிற பார்க்கிறாரு, நம்ம என்ன பேசணும்னு கர்த்தர் கேட்கிறாரு, என்னத்தை நாம் கேள்வி கொண்டிருக்கிறோம்னு கர்த்தர் பார்க்கிறாரு, நம்ம நேரத்தை எதுக்கு ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறோம்னு கர்த்தர் பார்க்கிறாரு. இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறாரு. இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்தம்னு சொல்றது ஏதாவது நம்ம பரிசுத்தம் நம்ம ரட்சிக்கப்பட்டா பரிசுத்தமா இருக்கணுமா, ஆனா அது முக்கியம் இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா பரிசுத்தம் தேவன் நினைக்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வாசிக்கிற வேத வசனத்துல பரிசுத்தம் இல்லாம யாரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு பாக்குறோம். தொடர்ந்து நம்ம பாக்குறோம் பரிசுத்தமா ஜீவிப்பது தேவனை விசுவாசிக்கிறதுக்கு சாட்சியா இருக்கு. பரிசுத்தம் தான் அவ்வளவு அடையாளம். நம்ம தேவனை விசுவாசிக்கிறோன்றதுக்கு அடையாளமே நம்மளோட ஜீவியம் தான். நம்ம சொல்லலாம் 1000 தடவை, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனை நேசிக்கிறாரு, நான் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா தேவனோடு ஜீவிக்கிறேன், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற அடையாளத்தை எப்படி எங்க பார்க்க முடியும்? அந்த ஜீவியத்துல தான் நம்ம பார்க்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் தேவனை ஆராதிக்கிறேன், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், தேவனுக்கு எனக்கும் வித்தியாசமே இல்லை, நான் தேவனை போல இருக்கேன்னு கூட சொல்லலாம். ஆனா அடையாளம் என்ன? நம்முடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்குது, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது, நம்ம உள்ளான மனுஷன் எப்படி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதா? புறம்பான மனுஷன் அழிந்து போகவும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னு வேத வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம அடையாளம் என்ன? நம்ம பரிசுத்தம் தான் அடையாளம். நான் கர்த்தருக்கு உண்மையா ஜீவிக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன அடையாளமா இருக்குது? பரிசுத்தம் தான் அடையாளமா இருக்குது. உண்மையான விசுவாசியோ உண்மையான ஊழியர்காரனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க கனிகளினாலதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க முன்னால பெரிய கூட்டம் இருக்குன்றதாலையும், அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறதுனாலையும், அவங்க செய்யற அவங்க பெரிய ஊழியர்காரங்க இல்ல பெரிய தேவனுக்கு உண்மையான விசுவாசி அப்படின்னு நினைச்ச முடியாது, நம்ம நிதானிக்க முடியாது. அவங்க நல்ல ஊழியர்காரங்களோ இல்ல நல்ல விசுவாசியோ எதை பார்த்து கண்டுபிடிக்க முடியும்? அவங்க கனிகளினால்தான் அவங்கள நம்ம அறியப்பட முடியும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது. அப்ப அந்த கனி தான் நம்மளுக்கு முக்கியம். எப்படிப்பட்ட கனி கொடுக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம்? எப்படிப்பட்ட கனி? ஆண்டவர் சொல்றாரு, கனி கொடாத மரமெல்லாம் விட்டுட்டு அக்கினியில் போடப்படும் சொல்றாரு. நம்ம நற்கிரிகளை நடப்பிக்காம நம்ம எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ரட்சிக்கப்பட்டது முந்தி எப்படி ஜீவிச்சனோம் அதே மாதிரி நான் ஜீவிப்பேன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கனிப்படாத மரமெல்லாம் விட்டுட்டு அக்கினியில் போட நீதி கிரியைகளை நம்ம செய்யணும். நீதி கிரியைகளை நம்ம செய்யறவர்களா இருக்கணும். நம்ம ரட்சிப்புன்னு சொல்றது, ரட்சிப்பு சாதாரணமா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது மாத்திரமல்ல, நம் ஜீவியத்துல அந்த ரட்சிப்பை காண்பிக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கின்றத நம்முடைய ஜீவியத்துல அன்றாட வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோன்றதான காரியத்தை நாம் காண்பிக்கணும். நம்ம காண்பிக்காம நான் பரிசுத்தனா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஜீவியத்துல காண்பிக்கணும். நம்மை பார்க்கிறவங்க தேவனோட சுபாவம் நம்மிடத்துல இருக்குதுன்னு அவங்க நம்பணும். நம்மை பார்க்கிறவங்க நம்ம பேச்சிலையும் நம்ம நடக்கையில எல்லாவற்றிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அவங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். அப்ப நம்ம ஜீவியம் எப்படி இருக்குது, நம்ம கனி எப்படி இருக்குது? கனி தேவனுக்கு பிரியமில்லாத கனிகள் இருந்தா என்ன சொல்லுவாங்க? தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. அப்ப ஆண்டவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு, தாயை போல இருக்கிறாரு. அவர் பரிசுத்தரா இருந்தா நாம எப்படி இருக்கும்? அவரோட பிள்ளைகளா நாம இருந்தா அதே பரிசுத்தம் நம்முடைய ஜீவியத்துல காணப்படும். அதான் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தரா இருக்காரு, அவருக்கு பிள்ளைகளா இருந்தா நம்மளும் எப்படி இருப்போம்? பரிசுத்தரா இருப்போம், பரிசுத்தவான்களா இருப்போம். அப்ப நம்ம பரிசுத்தவான்களா இல்லைன்னா ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நற்கிரிகள் நடப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நம்புறேன், நற்கிரிகள் நடப்பிக்கிறேன், பரிசுத்தமா ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரனை பகைக்கிறவன் பொய்யனா இருக்கிறான். சகோதரனை நான் கர்த்தருக்கு உண்மையா ஜீவிக்கிறேன், பரிசுத்தமா ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த சகோதரனை பகைக்கிறவன் பொய்யனா இருக்கிறான். அவன் இன்னும் எங்க இருக்கிறான்னா இருளமா இருக்கிறான்.
இருளில் இல்ல, வாழ்க்கையில தான் இருக்கிறோம். ஆனா வாயில தான் என்ன சொல்றான்? நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறேன், தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா சொந்த சகோதரனை மன்னிக்க முடியல, சொந்த சகோதரன் மேல பகையா இருக்கிறான். அப்படி பகையா இருக்கிறவன் என்ன செய்யறான்னா, இன்னும் இருள்ல தான் இருக்கிறான். நம்ம இருள்ல நடந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். யாரு கூட நம்ம ஐக்கியம் இல்லாம இருக்கிறோம், யாரு கூட ஐக்கியம் இல்ல, யார பகைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாரையும் நேசிக்கிறோமா, இல்ல ஒருத்தர் விட்டு ஒருத்தரை பகைக்கிறோமா? நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. சகோதரரை பகைக்கிறவன் என்னன்னு வாசிக்கிறோம், மனுஷன் போல பாதகன்னு வாசிக்கிறோம். அவன் இன்னும் எங்க இருக்கிறான்? இருளதான் நடக்கிறான், வெளிச்சம் இல்ல. அவன் வெளிச்சம் இல்லாட்டி அவனுக்கு பாதை எப்படி ஜீவிப்பது, எப்படி நடப்பது, இந்த உலகத்துல இருந்து எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றது, எப்படி நித்திய ஜீவனுக்கு போகிறதான வழி எது அப்படின்னு அவனுக்கு தெரியாதுன்னு நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14. யாரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நம்ம பரிசுத்தம் இல்லாம என்ன செய்யறது? தேவனை தரிசிக்க முடியாது. நமக்கு பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஜீவனோட பாதையை நாம் பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம நம்ம அந்த வழியை பார்க்க முடியாது. அந்த வழியை பார்க்க முடியுதுன்னா நம்ம முன்னேறி செல்ல முடியாது. தேவனை பார்க்க முடியாட்டி நம்ம பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியும்னா அந்த நீதியின் பாதையில நடக்க நமக்கு வெளிச்சம் இல்லை. அப்ப நம்ம தொடர்ந்து நீதியின் பாதையில நடக்க முடியாது. பாவத்தின் பாதையில தான், இருளின் பாதையில தான் நம்ம நடக்க முடியும். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு பரிசுத்தம் இல்ல, நமக்கு ஒளி இல்ல, நமக்கு வெளிச்சம் இல்ல. நம்ம ஒரு நாள் எடுத்து வச்சுட்டோம், இன்னொரு நாளை எங்க எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இருள்ல இருக்கிறோம், இருள்ல காணப்படுறோம். நமக்கு வெளிச்சம், நம்ம பரிசுத்தம் இருந்தாலும் நமக்கு வெளிச்சம் இருக்குன்னு பார்க்கிறோம். பரிசுத்தம் இருந்தாலும் நமக்கு வெளிச்சம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 11:5. நீதிமொழிகள் 11:5. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். உத்தமமா நடக்கிறவனுக்கு பாதுகாப்பு இருக்கு. நீதி இல்ல, நீதியின் பாதையில நமக்கு பாதுகாப்பு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அநேக வேலைகள்ல, ஐயோ நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டா பிரச்சனை ஆயிருமே, நம்ம செஞ்ச தவறை ஒத்துக்கிட்டா பிரச்சனை ஆயிருமே, நம்மள எல்லாம் 4 பேர் பட்டமா பேசுவாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம உண்மையா இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அநேக காரியங்களை மறைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஒருவேளை நம்ம அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டோம் நம்ம நினைக்கலாம். ஆனா அதுல இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அதுல இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஆனா நீதியின் பாதையில நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அதான் பார்த்துக்கிற உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் நம்ம பார்க்கிறோம். நம்ம நீதியின் பாதையில நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஒருவேளை நீதியின் பாதையில நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது, ஐயோ இந்த தவறை நான் செஞ்சுட்டேன், இதை நான் ஒத்துக்கிட்டு மனம் திரும்பினா 4 பேருக்கு தெரிஞ்சா காய் துப்புவாங்கள மூஞ்சில, அவமானமா இருக்குமே நினைக்கலாம். ஆனாலும் அந்த நீதியின் பாதையில நம்ம நடக்க உண்மையை உத்தமமா நடக்க எப்படி இருக்கும்? நமக்கு பாதுகாப்பா இருக்குன்னு பாக்குறோம். அதான் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான்னு பாக்குறோம். இந்த பாவம் என்ன செய்யுது? நம்மளோட கண்களை மூடக்கூடியதா இருக்குது, நம்ம தரிசனத்தை மூடக்கூடியதா இருக்குது, நம்ம பாதையை மூடக்கூடியதா இருக்குது. இந்த பாவம் எனக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? நம்மளோட தரிசனத்தை மூடக்கூடியதா இருக்குது, நம்ம போகிறதான வழிகளை மூடக்கூடியதா இருக்குது, நம்ம நித்திய ஜீவனை நோக்கி போகிறோமே அந்த வழியையும் மறைக்கக்கூடியதா இருக்குது. தேவனை பார்க்காதபடிக்கு, தேவனை தரிசியாதபடிக்கு நமக்கு ஒரு இருளை கொடுக்கக்கூடியதா இருக்குது இந்த பாவம். அந்த பாவத்துக்கு நாம் விலகி ஜீவிக்கும் போது, நீதி செய்யும் போது தேவன் என்ன செய்வாரு? நம்மை பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நமக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. நம்ம நீதியில ஜீவிக்கும் போது பிசாசு என்ன செய்ய முடியாது? நம்ம தொட முடியாது. பிசாசு நம்ம மேல கையை வைக்க முடியாது. ஏன்னா நம்ம நீதியின் பாதையில் நடக்கிறோம். ஆனா நமக்கு நீதியின் பாதையில் நடக்காம, பரிசுத்தத்தை காத்து கொள்ளாம பாவத்தின் வழியில நடந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. பிசாசு எப்பயும் நம்ம கையை வைக்கலாம் நம்ம மேல, பிசாசு எப்பயும் நம்ம மேல கையை வைக்கலாம். ஆனா நம்ம நீதியின் பாதையில் நடக்கிறோம். கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இருக்குது, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. பிசாசு நம்ம மேல கை வைக்க முடியுமா? கையை வைக்க முடியாது. ஆனா நம்ம பாக்குறோம், அநேகர் இந்த காலத்துல பாக்குறோம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனாலும் தேவனை நான் நேசிக்கிறேன்,
ஆனாலும் நான் எப்படி ஜீவிச்சனோ அதே மாதிரிதான் நான் இப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் பிசாசு எப்பயுமே கை வைக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா பாவங்களை ஜீவிச்சு கொண்டு இருக்கிறீங்க, பாவத்துல நடந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்ப பாவத்துல ஜீவிச்சுக்கிட்டு பாவத்துல நடந்து கொண்டு இருக்கும் போது பிசாசுக்கு ஒரு தடை இல்லாங்க, நம்ம மேல கையை வைக்கிறதுக்கு ஒரு தடை இல்லை. ஆனா நம்ம நீதியின் பாதையில் நடக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த பிசாசு என்ன செய்ய முடியாது, நம்ம மேல கையை வைக்க முடியாது. நமக்கு ஒரு நீதியின் பாதையில மெய்யாகவே ஒரு பாதுகாப்பு இருக்குது. அநேகர் என்ன சொல்றாங்க, நான் எப்படி வேணாலும் ஜீவிப்பையா, எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். ஆனா நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலவரம். தேவன் நம்மோடு கூட இல்லை, தேவன் நம்மோடு கூட இல்லை. ஏன்னா நம்ம நீதியின் பாதையில் நடக்கல, இருள்ல நடந்துகிட்டு இருக்கிறோம். இருள்ல பிசாசு என்ன வேணாலும் செய்யலாம், இருள்ல பிசாசு என்ன வேணாலும் செய்யலாம். அந்த இருள்ல நடந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. அப்போது பிசாசு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் நம்ம மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கணும். நம்ம சொந்த இஷ்டத்துக்கு என்ன நினைக்கிறனோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வியா, நான் எப்படி சட்டை போடணுமோ நான் அப்படி போடுவியா, எப்படி கட்டையா பாவா போட முடியுமோ போடுவியா, எப்படி ஜேக்கெட் கட்டையா போட முடியுமோ போடுவியா அப்படின்னு சொந்த இஷ்டத்துக்கு போட்டு நடந்துகிட்டு இருந்தா தேவனோட பாதுகாப்பு நமக்கு இல்ல. நம்ம தேவனோட பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கணும்னா கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சரியான உதாரணமா இருக்கிறாரு, வழிகாட்டியா இருக்கிறாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லி இருக்கிறாரு. இயேசு என்ன சொல்லி இருக்கிறார், இயேசு நமக்கு உதாரணமா இருக்கிறாரு. அவர் ஒரு பாதையை உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு. நம்ம புதுசா ஒரு பாதையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஒரு பாதையை அங்க வைக்கிட்டு போயிட்டாரு. அந்த பாதைப்படி நம்ம நடக்கணும். நம்ம வாசிக்கிற 1 பேதுரு 2:21 22 1 பேதுரு 2:21 22 1 பேதுரு 2:21 22 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். என்ன செய்யறாரு, நம்ம அந்த மாதிரி நடக்கும்படியா ஒரு மாதிரி வைத்து இருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யல, அவர் வாயில வஞ்சனையே இல்லை. அவர் என்ன செஞ்சிருக்கு போயிருக்கிறாரு, ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. இப்ப பல பேர் பல மாதிரியில ஜீவிக்கிறாங்க. இயேசு மாதிரி ஜீவிக்கல, பல மாதிரி ஜீவிக்கிறாங்க. இயேசு ஒரு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறாரு. இப்படிதான் நீங்க நடக்கணும், இப்படிதான் நீங்க ஜீவிக்கணும்னு ஒரு மாதிரிய வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை வைத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா இப்பொழுது நம்ம எப்படி ஜீவிக்கிறோம், இயேசு உதாரணமா வைத்து ஜீவிக்கிறோமா, இயேசு ஒரு இலக்கா வைத்து ஓடுறோமா? இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு ஆராதனை வீரர் பார்த்துருவாங்க, பார்த்துட்டு அந்த ஆராதனை வீரனை இலக்கா வைத்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேத வசனத்துல ஆராதனை வீரன் ஒண்ணும் இல்லை. வேத வசனத்துல பகுதியில் நம்ம பார்க்கிறோம், ஆராதனை வீரன் ஒண்ணும் இல்லை. இப்ப இயேசுவை பார்த்து மாதிரியா ஓடுறது இல்லை யாரும். ஒரு கித்தார் ஒரு கீபோர்டு கிடைச்சிட்டு அவங்க ஒரு ஆராதனை வீரனா மாறிடும். ஒரு கித்தாரு ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சிச்சு உடனே அவன் என்ன மாறிடலாம், ஒரு ஆராதனை வீரனா மாறிடலாம். அவன் யாரு அவன் முன்னுக்கு வச்சிருக்கிறான், எக்ஸாம்பிளா அந்த ஒரு ஆராதனை பண்றான், அவனை பார்த்து இவன் என்ன செய்ய இமிட்டேட் பண்றான். அவனை ஒரு இலக்கா வச்சு அதை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசு கிறிஸ்து நமக்கு இலக்கா இருக்கணும். அவர் ஒரு எக்ஸாம்பிள் வைத்துட்டு போயிருக்கிறாரு, ஒரு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறாரு. நான் எப்படி ஜீவிச்சனும் அதே போல ஜீவிக்க இயேசு ஒரு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறாரு. பல மாதிரி ஜீவிக்கல, பல மாதிரி ஜீவிக்கிறாங்க. பல மாதிரி ஒருத்தர் ஆராதனை வீரனா இருக்கிறானா அவனை போல ஜீவிக்கிறாங்க. அவன் இன்னொருத்த வேற மாதிரி ஜீவிக்கிறாங்க, கிறிஸ்துக்குள்ள அவனை மாதிரி ஜீவிக்கிறாங்க. இப்ப பல வழிகள் இருக்கு கிறிஸ்துக்குள்ள. கிறிஸ்தவனா ரட்சிக்கப்பட்டு பல விதமான வழிகள் இருக்குது அவங்களுக்கு. ஆனா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப அந்த ஆராதனை வீரம்லாம் நோக்கி ஓடணும்னா என்ன செய்ய முடியும், அங்க போய் பரலோகத்தை போய் தேட முடியாது. ஆராதனை வீரனை நோக்கி ஓடலாம், பாட்டுக்காரனை நோக்கி ஓடலாம், அதிசயங்களை செய்கிறத நோக்கி ஓடலாம், அற்புதங்கள் செய்யறத நோக்கி ஓடலாம். ஆனா இயேசுவை நோக்கி ஓடலன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது.
கிறிஸ்தவங்களா இருந்து ஓடுறதுக்கு அநேக வழி இருக்கு. பாவத்துல ஓட வழி இருக்குது. ஆராதனை பேருனா ஓடலாம், அற்புதம் பேருனா ஓடலாம், அதிசயம் செய்யறவனா ஓடலாம், எல்லா வழியும் ஓடலாம். ஆனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதான் சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா எல்லாரும் ஓடலாம், எல்லாரும் போடலாம். ஆனா எல்லாரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆராதனை எல்லாம் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஓடனா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடனா அந்த பரம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி அநேக வழிகள் இருக்குது. ஆனா அதனால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நானே வழி சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நானே வழி. பல வழிகள் இருக்கலாம், பல வழிகள், பல விசுவாசிகள், பல ஊழியக்காரங்க வந்து பல விதமான வழியை உருவாக்கலாம். ஆனா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நானே வழி. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த வந்து நமக்கு ஒரு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. நம்ம பரிசுத்த ஜீவியை செஞ்சா தேவனுக்கு தான பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அந்த பரிசுத்தம் இல்லாம தேவன் வச்சிருக்கிறதான பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எப்படிதான் ஓடினாலும் பரிசுத்தம் இல்லாம அந்த தேவன் வச்சிருக்கிறதான பந்தய பொருளை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும்னா நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 5:6. மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல என்ன செய்யணுமா, பசித்தாகம் இருக்கணுமா. நீதியின் மேல பசித்தாகம் இருக்கிறவர்கள் என்னமா, பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி செய்யணும். நம்ம முதல்ல என்ன செய்யணும், ஆர்வம் இருக்கணும், நம்மளுக்கு வாஞ்சி இருக்கணும். நான் நீதியா ஜீவிக்கணையா, நான் பரிசுத்தமா ஜீவிக்கணையா, தேவ அன்பை நான் அனுபவிக்கணையா, தேவனுக்கு உண்மையா ஜீவிக்கணையா, அந்த பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணையா அப்படின்னு என்ன இருக்கணும், நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். நம்ம வாஞ்சியெல்லாம் எங்க இருக்குது, அநேகர் பல வழியை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பல அநேகர் இருக்கிறாங்க, அவங்களோட வழிகளை தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அநேக வழியை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழிகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வழிகளை நோக்கி ஓடுவதற்கு தேவன் தெரிந்து கொள்ளல. தேவன் ஒரு வழியை நமக்கு வச்சிருக்கிறாரு. நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அநேகர் பல வழிகளை ஓடாங்க. அவங்க பரிசுத்தமா ஓடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பரிசுத்தமா ஓடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நீதியின் பாதையில நடக்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதுகாத்து போட்டிருக்கு, நீங்க சகோதரனை பகைக்க கூடாது, பரிசுத்தமா ஜீவிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அவங்க நான் ஓடுற மாதிரி ஓடு, எவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஆண்டவர் கூட்டு விடுவாங்க சொல்லி என்ன செய்வாங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ள மாட்டாங்க. அவங்களோட தெரிஞ்ச சுய சத்தியத்தை சொல்லி கொடுத்து வழிநடத்துவாங்க. அந்த சத்தியத்துல போனா என்ன இல்லை, நமக்கு சமாதானம் இல்லை. அந்த சத்தியத்துல நமக்கு சமாதானம் இல்லை. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:8. 2 தீமோத்தேயு 4:8. நமக்கு பந்தய பொருள், நம்ம கர்த்தரை நோக்கி நீதியின் பாதையில ஓடுறோம். நமக்கு என்ன இருக்குது, ஒரு பிரதிபலன் இருக்குது. 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாருக்கும் அதை தந்தருவார். தேவனுடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவங்களுக்கு அதை தந்தருவார்னு வாசிக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளணும். நம் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், தேவநீதியை காத்துக்கொள்ளணும். சில பேர் என்ன நினைப்பாங்க, சுயநீதியை நினைப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டது எப்படி ஜீவிட்டாங்களோ அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட பிறகும், அதை விட இன்னும் முந்தியாவது ரட்சிக்கப்பட்டது முந்தியாவது கொஞ்சம் ஒழுக்கம் இருந்திருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு முன்னிலைமை பின்னிலைமையும் முன்னிலைமை இன்னும் கேட்டுதான் இருக்கும். ஆனா யாரும் சொல்லலையே பரிசுத்தமா ஜீவிக்கணும்னு, நீதியின் பாதையில் நடக்கணும்னு யாரும் சொல்லலையே. நீ இருக்கிற மாதிரியே ஜீவி, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்ட, நீ எப்படி பாவத்துல வந்து ஜீவிட்டியோ அதே மாதிரி இங்க வந்து ஜீவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கிறபடினால அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த நீதியின் பாதை நடக்கிறவங்களுக்கு தான் அந்த நீதியின் கிரீடம். நம்ம நீதியின் பாதையில் நடக்கிற
எப்படி ஜீவிச்சோமோ அதே மாதிரி ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். நாம பின்னலமே முன்னேறமே இன்னும் கேட்கிறதா இருக்குது. அப்ப எப்படி நம்ம அந்த நீதியின் கிரீடத்தை வெற்றிக்கொள்ள முடியும்? வெற்றிக்கொள்ள முடியாது. தேவனோட பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம தேவனை விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு வார்த்தையில சொல்ல மாட்டாரு. வார்த்தையில சொன்னா பார்த்தாது. நம்ம ஜீவியத்துல காண்பிக்கணும். நம்ம கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம வாயில மாத்திரம் நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறையா, இயேசுவை நான் நேசிக்கிறையா, இயேசு என் கூடயே இருக்கிறாரியா, நான் படுக்கும் போது என் பக்கத்துலதான் பாய் போட்டு படுத்திருக்கிறாரு அப்படிதான் சொல்லலாம். ஆனா அந்த நீதியை காத்துக்கொள்ளணும்னா நம்ம நீதியை காத்துக்கொள்ளல. ஆனா நம்ம வாயில என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நம்ம அந்த கிரீடத்தை வெற்றிக்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா அந்த பரிசுத்தம் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் அவசியம். அது சிலருக்கு தேவைப்படும், சிலருக்கு தேவைப்படாதியா அப்படின்னு சொல்ல முடியாது. பரிசுத்தம் ஒரு அவசியமா இருக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் தேவனோட பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் ரொம்ப அவசியமா இருக்குது. நம்ம அந்த கால வேளையில இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம இன்றைக்கு பேசுதான கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்படிக்கு தொடர்ந்து நம்ம கர்த்தரோட வழிகளை நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா.